கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கேள்வி பதில். லவ் மேரேஜ் பண்ணலாமா? காதல் திருமணம் செய்வது சரியா தவறா? கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் சேர்ந்ததுதான் காதல் திருமணம். காதல் திருமணம் செய்துதான் ஜாதியை ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை உண்மையா ஏற்றுக்கொண்டாலே ஜாதிகள் ஒளிந்துவிடும். சபைக்குள்ளே லவ் பண்ணுவது மிகவும் தவறு. இது கர்த்தருக்கு அருவருப்பானது. தேவ சித்தம் வாழ்க்கையில மிகவும் முக்கியம். பெற்றோரின் இருதயத்தை உடைப்பது துரோகமாகும். அதனால் காதல் திருமணம் மிகவும் தவறானது. இரண்டாவது கேள்வி. மிகாவேல் ஏன் சண்டை போடுகிறான்? பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன், அவன் தள்ளப்பட்ட தூதன். மிகாவேல் தேவனுடைய வேலைக்காரன். இது குறித்துதான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொளியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும். வேத விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாயிருக்கும். ஒரு புரிதலை உண்டாக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யூத் மீட்டிங்ல கேட்பாங்க. இதுக்கு யூத் மீட்டிங்ல நாங்க பதிலும் சொல்லியிருக்கிறோம். இந்த கேள்வியை கேட்க கூடாதுன்னே யூத் மீட்டிங்ல சொல்லி வச்சிருக்கிறோம். என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, இந்த கேள்வியை நம்ம ஏன் இப்போ சொல்றோம்னா, இதோட கூட அடிஷனல் கேள்வி ஒன்று வந்திருக்கு, அதையும் சேர்த்து அதனால இப்போ சொல்றோம். லவ் மேரேஜ் கரெக்டா, கால் திருமணம் செய்யறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க இவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரியலை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த காதலுங்கிற வார்த்தையை சரிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த காதலுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் சேர்ந்தது தான் காதல். இந்த மனப்பூர்வமாக ஆரம்பிக்கிறதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல அது கண்ணில் தான் ஆரம்பிக்கும். தேவனுடைய அன்பு என்பது பேரின்பம். அது அகாப்பேன்னு சொல்லுவாங்க. அது வேற, இது வேற. இது மாம்சம். இது மாம்சத்தில் உருவாகக்கூடியது. இது மாம்சத்தில் உருவாகி அதுக்கப்புறம் அது உயிர் கொடுக்குற அளவுக்குலாம் போகும்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ரெண்டாவது. கண்கள் ஆரம்பிக்கிறது எல்லாமே மேக்சிமம் பாவத்தில் தான் முடியும். நான் இன்னொரு விஷயத்த சொல்லுவேன், வாலிபர்களுக்கு எப்பவும் சொல்லுவேன். பெற்றோர் பார்த்து திருமணம் செய்கிறதுல உள்ள பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காதல் திருமணம் செய்யும் போது ஜாதி அதெல்லாம் ஒழிச்சிடலாம், அப்படி காதல் திருமணம் தான் ஜாதியை ஒழிக்கும்பாங்க. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே ஜாதி ஒழிஞ்சிடணும். இங்கே சபைக்குள்ள எந்த ஜாதியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷனை ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக பார்க்குறோம். அதாவது பெற்றோர் பார்த்து அந்த பிள்ளை ஆவிக்குரிய பையனாக இருக்கிறானா, ஆவிக்குரிய பொண்ணாக இருக்குதா, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்களா, கர்த்தருக்குள்ள எப்படி வளர்ந்துருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து எடுப்போம். நீங்கள் கண்களில் செலக்ட் பண்ணும்போது பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும், எதுவுமே தப்பாக தெரியாது. எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எங்கள் காலத்தில் நடந்ததை. ஒரு வாலிப பெண், ஒரு போதகருடைய பெண், அவள் சபைக்கு வரக்கூடியதான ஒரு மகனை விரும்பிட்டா. அது இப்போ இவருக்கு இதே அந்த கேள்வியை கொண்டு வந்தோம்னா, இவர் கேட்ட கேள்வி, சபைக்குள்ளேயே நாங்கள் விசுவாசிகளுக்குள்ள நாங்கள் இந்த மாதிரி விரும்பலாமா, ஒருத்தர் விரும்பலாமா, நாங்கள் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கொள்ளலாமான்றாங்க. இது ஒரு அபத்தமான கேள்வி. சபைக்கு எதுக்கு வரீங்க? சபைக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு தெரியுறீங்க? சபையில் உட்காந்து தேவனை ஆராதிக்க வரோமா, இல்லை இங்கே உட்காந்து கண்களில் பேச வரோமா? ஆவியில் நிறைய வேண்டிய இடத்துல மாம்சத்துக்கு என்ன வேலை கிடக்கு இன்னைக்கு சபைகளுக்குள்ள? ஏன்னா சில ஊழியக்காரனை நானே லவ் மேரேஜ் தான் பண்ணேன், லவ் பண்ணுங்கன்னு சொல்லி அபத்தமா ஜனங்களை மாம்ச இச்சைகளுக்கு நேராக நடத்தக்கூடிய தவறான போதகர்கள் இருக்கிறார்கள். அதனால அப்படிப்பட்டவங்க இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, தங்களுடைய வசதிக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள்னு கடைசி காலத்தில் வருது பார்த்தீங்களா, தங்கள் மாம்ச இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள்னு. அந்த மாதிரி கூட்டம் இது. ஸோ இந்த மாதிரி சபைகளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அருவருப்புகளை செய்வது, நீங்க தேவனை ஆராதிக்க வரீங்க, இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியில நிறைஞ்சு தேவனை ஆராதிச்சு மகிமையில வளர்றதை விட்டுட்டு இங்கே உட்காந்து SMS அனுப்புறது, இங்கே உட்காந்து ஒருத்தருக்கு பேசிக்கிறது, அப்புறம் இங்கே உட்காந்து எல்லா வேலையும் செய்யறது, மாம்சத்தை உள்ளுக்குள்ள கலக்கிறது. இப்போ என்ன நடந்துச்சு? அந்த மகளுக்கு என்ன நடந்துச்சு? அவ இந்த மாதிரி ஒரு பையனை திருமணம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னபோது அந்த போதகர் சொன்னாரு, இப்படி செய்யறது ரொம்ப தப்புமா, இதனால பல ஊழியம் பாதிக்கப்படும், உன் வாழ்க்கை பாதிக்கப்படும், எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மகனை அவள் திருமணம் செய்தார். அதுக்கு அவள் சொன்ன காரணம் என்னன்னா, நீங்கள் ஊழியம் பண்ணி எத்தனை ஆயிரம் ஆத்துமாக்களை சம்பாதிச்சிருக்கிறீங்க, நான் உங்கள் பொண்ணு ஒரு ஆத்மாவை சம்பாதிக்க மாட்டேனா, அவரை நான் கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவேன் பாருங்கன்னு சொல்லி கடைசியில் அவள் அந்த மார்க்கத்துக்கு போய் அந்த மார்க்கத்தாருடைய சடங்காச்சாரங்களில் போய் தன் பிள்ளைகளுக்கு மொட்டை அடித்து எல்லாம் பண்ணி கடைசியில் அவள் எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால், அந்த மார்க்கத்தில் ஊறின அவளுக்கு, ஏன்னா அவளுக்கு மனசு இடம் கொடுக்கல, உபத்திரவம், அடி உத, நீ அதை செஞ்சு தான் ஆகணும், எனக்கு திருமணம் பண்ணிட்டா இதான் செய்யணும். இந்த மாதிரி சில மார்க்கத்தில் நடக்குது. தங்களுடைய வாலிபர்களை அனுப்பி, தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி, நம்ம ஆவிக்குரியவர்களை
கவர்ந்து கொண்டு போய் அவங்க மார்க்கத்தில் இணைக்கிற வேலைகளும் நடக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் இந்த வாலிபர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அந்த நேரத்தில் அந்த 20 வயசுல 22 வயசில் நீங்கள் டிசைட் பண்ணுறது 100% ராங்காக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என் வாழ்க்கையை எனக்கு நிர்ணயம் பண்ணிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு இருக்கிற அந்த அனுபவம் இருக்குது பாருங்களேன். ஒரு 16 வயசு டீனேஜ் வரைக்கும் நமக்கு வந்துட்டு அவ்வளோ உலகம் வந்து ரொம்ப புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் படிப்பு இதிலே தான் நம்ம இருந்திருப்போம். அந்த அடுத்த ஒரு 6 வருஷத்துக்குள்ள நமக்கு மொத்த உலக அனுபவம் வந்துடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்ம பெற்றோருக்கு ஒரு 45 வருஷம் 50 வருஷம் அவங்களுக்கு அனுபவம் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க. இன்னொன்று நான் சொல்றேன், பெற்றோர் பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒரு மகள் நல்லா இருக்கணும், மகன் நல்லா இருக்கணும்னு பிறந்ததுலேருந்து உன் மேலே அக்கறை செலுத்துறாங்களே, ஒரு தவறான பையனை பார்த்துருவாங்களா? இல்லை ஒரு தவறான பொண்ணை உனக்கு பார்த்துருவாங்களா? அதில் அவங்க மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு அவநம்பிக்கை? இவங்க தப்பாக பார்த்துருவாங்க, நான் கரெக்டாக பார்த்து டிசைட் பண்ணிடுவேங்கிறது. நீங்கள் அவங்க பார்க்கட்டும், நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொல்லுவேன், பெற்றோர் பார்க்குறாங்களே அதெல்லாத்தையும் விட தேவ சித்தங்கிறது ரொம்ப முக்கியம். போய் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இதெல்லாத்தையும் விட்டாச்சு, தேவ சித்தம் கிடையாது, பெற்றோர் பார்க்கறது கிடையாது, எதுவும் கிடையாது. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் அந்த பொண்ணை தான் திருமணம் செய்வேன், நான் இல்லைன்னா என் உயிரே போகும். நான் சொல்லுவேன், பண்ணினா ஒவ்வொரு நாளும் உயிர் போகும். அந்த மாதிரி இன்னைக்கு அவசர கோலத்தில் திருமணம் பண்ணி அதே வேகத்தில் போய் டைவர்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. வேகமாக பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் பண்ணி அப்படியே நேராக போய் ஒரு வாரத்தில் 10 நாளில் 1 மாதத்தில் போய் டிவோர்ஸ் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உடனே இவங்க கேட்பாங்க, அப்போ அப்பா அம்மா திருமணம் பண்ணி வைக்கிறதுல டிவோர்ஸ் இல்லையா? அதில் இருக்கிற பர்சன்டேஜை பாருங்கள், இதில் இருக்கிற பர்சன்டேஜை பாருங்கள். இதுதான் ரொம்ப ஜாஸ்தி. நான் என்ன சொல்கிறேன், பெற்றோர் எல்லாரும் சேர்ந்து செய்கிற அந்த ஒரு நல்ல விஷயம், அவங்க ஆசீர்வாதத்தோடு கூட உன்னை இத்தனை வருஷம் எடுத்து வளர்த்துருக்குறாங்க, படிக்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நீ வளர்ந்து ஒருத்தருக்கு பிரியமா கண்களுக்கு தோன்றனா இந்த வளர்ச்சிக்கு காரணமே உன் பெற்றோர் தான். அவங்க வளர்க்காட்டி இந்த பிரியமா நீ அத்தவங்க கண்களுக்கு எப்படி தோன்றி இருக்க முடியும்? அதுவும் தாண்டி நான் சொல்றேன், இத்தனை வருஷம் உன்னை நல்ல சந்தோஷமா வளர்த்த, உன்னை நம்பி வளர்த்த, உன்னை காலேஜுக்கு அனுப்பின ஒரு 2 இருதயத்தை உடைச்சிட்டு போக உன்னால எப்படி முடியுது? அந்த துரோகம் தாங்குமா? இது ஒரு வகையான நம்பிக்கை துரோகம். நான் சொல்லுவேன், ஸ்பிரிச்சுவலி இட்ஸ் ராங். சில ஊழியக்காரங்க சரியும்பா, நான் இந்த -0.1% இருக்கிற அட்வான்டேஜஸை பார்க்கறதே இல்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்கள் பெற்றோரோடு கூட உட்காந்து சந்தோஷமாக முடிவெடுத்து எல்லாரும் சேர்ந்து, அதுவும் தேவ சித்தத்தோட தேவ மகிமையில் பரிசுத்தவான்கள் மத்தியில் நடக்கிற அந்த திருமணத்தை தான் கனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தயவு செய்து நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறாங்க, அதுவும் சபைக்குள்ளே செய்யவே செய்யாதீங்க. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆராதனை நடக்கும் போது இங்கேருந்து அங்கேருந்து இங்கே எஸ்எம்எஸ் அனுப்புறது, கண்ணில் பேசுறது, ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு போய் வெளியே பேசுறது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ பரிசுத்த தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினபடினாலே கர்த்தர் உன்னை நொறுக்கி போடுவார். ஜாமம் மட்டும் வச்சுக்கோ. மிகாவேலிய சாத்தானோட சண்டை போடுறான். எல்லா இடத்துலையும் மிகாவேல் வந்து சண்டை போடுறதா இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேத வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலேயாக இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கட்டும், யூதாவின் புஸ்தகத்திலேயா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பாருங்க, இந்த சாத்தான் வர்ற இடத்துலலாம் மிகாவேல் தான் வருவார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம். நம்ம அறியாமல் சில விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறோம். என்னன்னு சொன்னால், நாம சாத்தானுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து வச்சிருக்கிறோம். என்ன ப்ரொமோஷன் கொடுத்து வச்சிருக்கிறோம்னா, நம்ம தேவனுக்கு ஈக்குவலாக மாற்றி வச்சிருக்கிறோம். அதாவது அவன் பிரபஞ்சத்தின் தேவனானவன், அவ்வளோதான். அவன் வந்து ஒரு சின்ன கிரகத்துக்கு, இந்த பூமிங்கிறதான ஒரு இடத்துக்கு ஒரு காலத்தில் அதுவும் இருந்தான், இப்போ இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு அவன் தலை நசுக்கப்பட்ட பிறகு அவனை அவர் ஜெயித்து விட்டார். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியின் இயேசு கிறிஸ்துவ குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1:5-6 இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பிசாசு தோற்கடிக்கப்பட்ட ஒரு ராஜா, அவ்வளோதானே. அதான் அவனுடைய ஸ்தானம் உலகத்தை பொறுத்த வரைக்கும், பூமியை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக அவன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு முன்பாக ஒரு வேலைக்காரன். அவன் ஒரு தூதன். அதுவும் எப்படிப்பட்ட தூதன்? குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு தள்ளப்பட்டு வேலையிலிருந்து தூக்கப்பட்ட ஒரு தூதன். அவனை கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கிறார். இப்போ எதுக்கு அவனை இன்னும் வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஆல்டர்னேட்டாக தள்ளப்பட்ட லூசிஃபருக்கும் அவனுடைய தூதர்களுக்கும், அவனுடைய ஆதரவாளர்கள் வச்சுக்கோங்களேன், அதற்கு பதிலாக வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். அதான் ஆதாமும் அவன் சந்ததி. அதற்கு பிறகு அவன் விழுந்து போனபடியினாலே 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சந்ததியும் நம்ம தான் அங்கத்தில் கொண்டு வர போறார். ஸோ இப்போ அது வரைக்கும் தான் அவன் சோதனைக்காரன், அது வரைக்கும் தான் அவனை வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த பிசாசை நம்ம தேவனுக்கு ஈக்குவலாக மாற்றிடுறோம். பல இடங்கள்ல தேவனும் பிசாசையும் ஈக்குவலாக கொண்டு வரோம். ஒரு நாளும் இந்த பிசாசு தேவனுக்கு ஈக்குவலாக மாறவே முடியாது. அவன் வந்து ஒரு வேலைக்காரன். நீங்க யோபு புஸ்தகத்தோட வாசித்து பாருங்க. அவன் வந்து தேவபுத்திரர்கள் மத்தியிலே நின்றான், அப்படிதான் இருக்கு. அவன் வந்து பர்மிஷன் கேட்கிறான். பர்மிஷன் இல்லாம முடியாது. புதிய ஏற்பாட்டில் பாருங்க, இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட சொல்றாரு, உன்னை சோதிக்கும்படி பிசாசு அவன் என்னிடத்துல வந்து உத்தரவு கேட்டான். அவருக்கு வந்து பர்மிஷன் கேட்கறான், எஜமான் கிட்ட, ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்கறான். அவர் பர்மிஷன் கொடுத்தாதான் அது நடக்கும், இல்லாட்டி நடக்காது. அப்படி இருக்கும்போது இந்த வேலைக்காரனாகிய இவனுக்கு எதிராக ஆண்டவர் யார் அனுப்புறாருன்னா, இன்னொரு வேலைக்காரர் தான் அனுப்புறாரு. அது யாரு? மிகாவேல்.
இவனை விட கொஞ்சம் பலசாலின்னு வச்சுக்கோங்களேன். இவன் தள்ளப்பட்டவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவனை அனுப்பிதான் அவனை கட்டுறாரு, சங்கிலியில கட்டுறாரு. அவன் வந்து சொல்றான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, அவன் வந்து பெர்ஷியா தேச அதிபதியோட யுத்தம் பண்ண போகிறான். இந்த இடத்துல எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா மிகாவேல் தான் வருவான். தள்ளப்பட்ட தூதனுக்கு ஈக்குவலா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகாவேல் தான் ஒழிய தேவன் கிடையாது. இப்ப நீங்களும் நானும் யாரு? இந்த தேவனுடைய பிள்ளைகள். யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிக்கிறோம், ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அதனால தான் நமக்கு பணிவிடை செய்கிற தூதர்கள், அவங்க ஆவிகள்லாம் பணிவிடை செய்கிற ஆவிகள், அவங்க தூதர்கள். அப்போ மிகாவேலும் நமக்கு பணிவிடை செய்கிறவங்க தான். இந்த பிசாசு தள்ளப்பட்ட தூதன், அதாவது அவன் வந்து வெளியேற்றப்பட்டவன். இப்ப நாம அவனை நம்ம தேவனுக்கு ஈக்குவல் ஆக்கி நமக்கு மேல நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கதான் நம்ம மைண்ட்ல மாறணும், விசுவாசத்துல நம்ம மாறணும். நாம யாரு? அவருடைய பிள்ளைகள். நமக்கு கீழே இருக்கிறதா பிசாசு, அதுவும் தோக்கடிக்கப்பட்ட ஒரு தூதன். அவனுக்கு ஈக்குவல் மிகாவேல் தான ஒழிய ஒரு நாளும் தேவன் இல்லை. அதனாலதான் பைபிள் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த தள்ளப்பட்ட தூதன் வர்ற இடத்துல எல்லாத்துலயும் மிகாவேல் தான் வருவாப்புல. இப்ப கூட நீங்க அரசியல் தலைவர்களை பாருங்க, ஒரு எதிர்கட்சியில இருந்து ஒரு சாதாரண ஆள் ஏதாவது பேசினா அதுக்கு இந்த கட்சியில இருந்து தலைவர் பதில் கொடுக்க மாட்டார். அதுக்கு ஈக்குவலா இருக்கிற போஸ்டிங்ல இருக்கிற ஒரு ஆள் தான் கொடுப்பார். அந்த எதிர்கட்சி தலைவர் பேசினாதான் இந்த கட்சியிலேருந்து ஒரு தலைவர் அதுக்கு பதில் கொடுப்பார். அவங்களுக்கு தெரியும் யாருக்கு யார் ஈக்குவல்னு. அதே மாதிரி நம்முடைய தேவன் ஈக்குவலே இல்லாதவர், அவர் ஒரே கர்த்தர். அதனால அவருக்கு ஈக்குவலா யாரும் வரவே முடியாது. இந்த பிசாசு தள்ளப்பட்டவன், அவனுக்கு ஈக்குவலா பேசுறதுக்கு யாரை வச்சிருக்கிறாருன்னா மிகாவேல வச்சிருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல எந்த இடத்துல சண்டை போறதா இருந்தாலும், பிசாசை கட்டுறதா இருந்தாலும், பாதாளத்தில் அடைக்கிறதா இருந்தாலும், அவனை எச்சரிக்கிறதா இருந்தாலும், எல்லா இடத்திலும் மிகாவேல் தான் வருவார். பைபிள்ல வேற யாருமே வரமாட்டாங்க. இதே போன்ற வேத விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்கும்.